ஒரு காட்டுக்குள்ள ஒரு கழுதைக்கும் ஒரு புலிக்கும் விவாதம் போயிட்டு இருக்கு. என்ன விவாதம்னா, கழுதை சொல்லுது புல்லெல்லாம் ப்ளூ கலர்னு. ஆனா புலி சொல்லுது கிடையவே கிடையாது, புல்லெல்லாம் பச்சை கலர் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உன் கண்ணுக்கு ப்ளூ கலரா தெரியுது அப்படின்னு. கிடையவே கிடையாது, புல்லு ப்ளூ கலர் தான், அது நீல கலர்ல தான் இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி. கழுதை ப்ளூ கலர்னு சொல்றதும் புலி பச்சை கலர்னு சொல்றதும் ரெண்டு பேருக்கும் விவாதம் சூடு பிடிக்குது. ஒரு கட்டத்துல இந்த விவாதம் முத்தி போக ரெண்டு பேருமே ஒரு முடிவெடுக்கிறாங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது, இதை ஒரு நடுவர் கிட்ட எடுத்துட்டு போவோம். நம்ம காட்டுக்கே ராஜாவா இருக்கிறது சிங்கம் தான், அதனால நம்ம ராஜா சிங்கத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போவோம், அவரே சொல்லுவாரு புல்லு என்ன கலர்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. இந்த காட்டுக்கே ராஜாவான நம்ம சிங்கம் சும்மா கம்பீரமா அந்த மலை மேல உட்காந்துருக்கார். பக்கத்துல போய் நின்னாங்க நம்ம புலியும் கழுதையும். புலிய முந்திக்கிட்டு நம்ம கழுதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ராஜா ராஜா இங்க இருக்கிற புல் எல்லாமே நீல கலர் தானே, இத சொன்னா இந்த புலி ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன் கூட விவாதம் பண்ணுது, இந்த முட்டாள் புலியை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது, டென்ஷன் ஆகுது, நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க, புல்லு என்ன கலர் அப்படின்னு கழுதை கேக்குது. அதுக்கு ராஜா ஆமா புல்லு நீல கலர் தான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். உடனே கழுதை துள்ளி குதிச்சிட்டு, அப்பவே நான் சொன்னேன் கேட்டியா, புல்லு ப்ளூ கலர் தான், புல்லு நீல கலர் தான் அப்படின்னு சந்தோஷத்துல ஒரு பக்கம் குதிக்கிறதும், இன்னொரு பக்கம் ராஜா இவ்வளோ நேரமா இவன் என்ன ரொம்ப எரிச்சல் பண்ணிட்டான், நான் சொன்னதை கேட்காம, இவனால என் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால இவனுக்கு நீங்க அவசியம் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட ராஜாவும் அமைதியா ஆமா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு, புலிக்கு 5 வருஷம் நீ வாயே திறக்கக்கூடாது, எதை பத்தியும் பேசவே கூடாது யார்கிட்டயும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு நீ சைலண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க ராஜா. இதை கேட்டதும் சந்தோஷத்துல தாங்க முடியாம குதிச்சுக்கிட்டே, ஆஹா நான் தான் புத்திசாலி, புல்லு நீல கலர் தான், குதிச்சுக்கிட்டே அது பாட்டுக்கு ஓடி போச்சு கழுது. அமைதியா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புலி கேட்டுச்சான், ராஜா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும் புல்லு பச்சை கலர் தான், அது நீல கலர் இல்லைன்னு அப்படின்னு சொன்னதும் சிங்கம் சொல்லிச்சான், ஆமா புல்லு பச்சை கலர் தான் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி இருந்தும் ஏன் நீங்க எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, என்ன காரணத்துக்காக எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு புலி கேட்டுச்சான். இதை கேட்டு சிங்கம் சொல்லிச்சா, இப்ப பிரச்சனை புல்லு பச்சையா நீளமாங்கிறது கிடையாது, நீ எவ்வளவு பெரிய ஒரு லிவிங் கிரியேச்சர், நீ எவ்வளவு பெரிய பிரேவான ஆள், எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்டான ஆள், நீ ஒரு முட்டாள் கூட விவாதம் பண்ணி உண்மை என்னன்னு புரியாத, யதார்த்தம் என்னன்னு தெரியாம, உலகம் என்னன்னு தெரியாத ஒரு முட்டாள் கூட எல்லாம் போய் போட்டி போட்ட பத்தியா, உன் டைமை வேஸ்ட் பண்ணது பத்தாதுன்னு அதை இங்க என்கிட்ட வேற அழைச்சிட்டு வந்து இதை ஒரு விவாதம் என்கிட்ட வேற கொண்டு வந்து வச்சு என் டைமையும் வேஸ்ட் பண்ணி என்னையும் கஷ்டப்படுத்துனீங்க பாத்தீங்களா, இதுக்காக தான் உனக்கு இந்த தண்டனை. இனிமே முட்டாள் கூட போட்டி போட்டு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு முட்டாள் கூட போட்டி போடுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுதான் ராஜா. இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம உண்மை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் கூட படலைங்க, நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா. அப்படி சில பேர்கிட்ட எல்லாம் விவாதம் பண்றதுனால நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம அங்க எதுவும் ப்ரூவ் பண்ண போறது கிடையாது. இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட எல்லாம் புலி மாதிரி விவாதம் பண்ணணுமா, இல்ல சிங்கம் மாதிரி ஆமாங்க நீங்க சொல்றதுதாங்க சரி போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம வேலையை போய் உருப்படியா நம்ம பார்க்கணுங்கிறது தான் இந்த கதையோட மாறல்.